அண்ணா, பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்கண்ணா. தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அன்பழகன் அவங்க தலைமையில் 12 தலைவர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அண்ணன் ஜெயசுராஜ் ஐயாவுடைய தலைமையில் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீனவ சொந்தங்கள் வந்தாங்க. காரைக்காலிலிருந்து மீனவ சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. புதுக்கோட்டையிலிருந்து மீனவ சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. என்னோட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அவங்களும் கூட வந்திருக்கிறாங்க. அண்ணா, இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களுக்குமே தெரியும், இது ஒரு பெரிய சிக்கல் 30 ஆண்டு காலமாக இருக்கு. குறிப்பாக இலங்கையில் புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு, ஃபைன் அதிகமாக இருக்கு. அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா கிட்ட மனசு விட்டு சொன்னாங்க. உதாரணத்துக்கு அந்த ஐயாவுடைய மகன் 2 வருஷமா சிறையில் இருக்கிறாங்க, 2 போட்டு மாட்டியிருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழுவில் இருந்தாங்க. அதே நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயாட்ட நிறைய சஜஷன் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க. இது எப்படி சமாளிக்கலாம், நம்முடைய மீனவங்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது கொடுத்தாங்க. அதையெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இன்னைக்கு 99 பேர் தமிழகத்திலையும், ஒருவர் புதுச்சேரி, மொத்தம் 100 பேர் இருக்காங்க. அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கான முழு முயற்சி இந்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு தேதியில 224 படகுகள் இலங்கை அரசனுடைய கஸ்டடியில் இருக்கு, பொறுப்பில் இருக்கு. அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வலியுறுத்தினாங்க. அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, பொறுமையா கேட்டாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரதிநிதிகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படியெல்லாம் நமக்கு சப்சிடி கொடுக்கணும், குறிப்பாக நம்முடைய மீனவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் வேணும், அதெல்லாம் நிறைய அவங்க சொன்ன சஜஷனை வச்சு அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் 3வது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு 42 மீனவர்கள் அவங்களுக்கு இலங்கை கோர்ட்டில் அவங்களுக்கான ஹியரிங் இருக்கு. அதையும் நாங்கள் இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம். கொஞ்சம் விரைவுபடுத்தி அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாமல் வெளியே விடுவதற்கான முயற்சி இந்திய அரசு எடுக்கணுங்கிற வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது ஒரு நாளில் தீர்வக்கூடிய பிரச்சனை இல்லை, அது அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். எங்களோடு வேறு வேறு மீனவ பிரதிநிதிகள், தலைவர்கள், பேரவையில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் எங்களோடு இருந்து இந்த பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம். அதெல்லாம் பேசுறாங்கன்னா தலைவர்கள் எல்லாமே சொன்னாங்க. இலங்கை நேவி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. குறிப்பா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, அந்த ஹை கமிஷனரை கூப்பிட்டு நாம எம்பசியில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், வார்னிங் பண்ணிருக்கோம், அதையும் சொன்னாங்க. அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்கண்ணா. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள்னா, இது ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி, அதாவது மீன்வளத்துறை அமைச்சரவை, வெளியுறவுத்துறை அமைச்சரவை 2 பேரும் இணைந்து ஒரு தீர்வை நோக்கி போகலாம் அப்படின்னு. ஏன்னா மீனவர்கள் படகு மாட்டும் பொழுது கிட்டத்தட்ட அண்ணன் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 லட்சம், 1 கோடி 20 லட்சம் ரூபாய் பெருமானமான படகு மாட்டுது. அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருது. அதற்கும் ஒரு சொல்யூஷன் எடுக்கணும்னு. அதனால இன்னைக்கு மீனவ சொந்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கு, நான் யாரும் இல்லைன்னு சொல்லலைங்கன்னா, தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா போனதுக்கு அப்புறம் மீனவர்களை பார்க்கணும், சமாளிக்கணும், பேசணும், அவர்களுக்கு ஆறுதல் படுத்தணும், சிறையில் இருக்கிறாங்க வெளியே கொண்டு வரணும். இது முக்கியமா அந்த ஜேவிபி அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இது அதிகமாயிருக்கு. அதை நானே பர்சனலா எல்லாரும் முன்னில் அமைச்சர்கிட்ட சொன்னேன். ஐயா, புதிய அதிபர் வந்த பிறகுதான் கைதுகள் அதிகமாயிருக்கு. ஆழ்கடல்ல பெட்ரோலிங் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. மன்னார் பக்கத்துல அதிகப்படியான கைதுகள் இருக்கு. அதற்கும் முயற்சி எடுக்கணும்னு நிச்சயமா இந்த எல்லா சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் நோக்கி போவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அது இன்னைக்கு அமைச்சர் ஐயா சொன்னாங்க. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க. தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாரா இருக்கிறோம். இலங்கை அரசு நீங்க மீனவர்கள்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணும்னு இலங்கை அரசனுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்காங்க. இந்திய அரசு தயாரா இருக்கு. ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் JWG நாங்க சொல்லிட்டோம். கடைசியா நடந்த JWG குரூப் கொழும்புல தமிழக அரசு சார்பாகவும் பிரதிநிதிகள் வந்தாங்க. அதனால 2 மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்க சொல்லிட்டோம், இலங்கை அரசுடைய பதிலுக்காக காத்திருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அண்ணா, நான் பேசுறேன், அதை நான் பதில் சொல்றேன். ஏன்னா தலைவர்கள் வேற வேற கட்சியில வேற வேற சித்தாந்தம் வச்சுட்டு அரசியல் பேச தப்பா இருக்குன்னா நான் பேசுறேன். அதனால இந்த மீனவ சம்பந்தப்பட்ட கேள்விகள் தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்க கேட்டுட்டு
அதன் பிறகு அவங்க கிளம்பிடுவாங்க. அரசியல் கேள்விகள் நான் பதில் சொல்றேன். ஏன்னா அவங்களை வச்சுட்டு நான் சொன்னா தப்பா போயிடும். மாற்றுக் கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசு அங்க 244 படகுகளை மத்திய அரசு மீட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை, சில படகுகள்லாம் எடுக்க முடியாத சூழ்நிலையில சிங்காய் மூழ்கி இருக்குது. அந்த படகுகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். குறிப்பா அங்க இருக்கிற 100 மீனவர்களை விடுதலை செய்யணும். இப்போ அந்த இலங்கை அரசாங்கம் அவங்களுக்கு ஒருத்தருக்கு 40 லட்சம் ரூபாய் ஃபைனா 6 மாசம் சிறையும், ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபைனா 2 வருஷம் சிறையும் இருக்காங்க. அவங்கள உடனே கொண்டுட்டு வரணும். அந்த நஷ்ட ஈடை மத்திய அரசாங்கம் கட்டணும். எங்களுடைய தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக கேட்டு